ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜீவா லைஃப் vlog. ஸோ இன்றைக்கி நான் எங்கே கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவர சந்தைக்கு தான். இப்போ நான் போடுற வீடியோ வந்து எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃப்ரைடே, அதாவது பார்த்திங்கன்னா தீபாவளி முடிஞ்சு அந்த ஃப்ரைடேயில் போட்டேன். ஸோ சரி மழையில் வந்து இருக்குமா இருக்காதுன்ற டவுட்டில் தான் நான் போனேன். பட் வந்து பல்லாவர சந்தை வந்து இருந்தது. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸு அந்த மற்ற கடைகளாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கம்மியாகவே தான் இருந்தது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன். நான் போனதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ், மெயினாக ரோஸ் பிளான்ட்ஸ் வந்து வாங்கணுன்ட்டு தான் போனேன். ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த மழை சீசனில் வந்து நீங்கள் பிளான்ட்ஸ் எது வாங்கி வச்சாலுமே உங்களுக்கு வந்து சூப்பராக வேர் பிடிச்சிரும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் பிளான்ட்ஸ் வாங்கி வைங்க. அண்ட் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி பதியம் போட்ட செடிலாம் வந்து சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. என்னுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து ரோஸ் பிளான்ட்னால நான் இங்கே வாங்கலை. இப்போ காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா சப்ஜா செடி. ஸோ இதில் சிலதெல்லாம் வந்து நிறைய மூலிகை செடிகளும் விற்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒட்டு காய்கறி செடிகள், மரங்களுமே விற்பாங்க, நாற்றுக்களும் விற்பாங்க. வேணுன்றவங்க இவங்கக்கிட்ட போகும்போது வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு கட்டில் வந்து ஒரு 5-6 இருக்கும்னு நினைக்கிறேன். அது 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் 40 ரூபா 30 ரூபான்னு சொல்லுவாங்க. ஸோ பக்கத்துலேயே பிளான்ட்டு அண்டு உரங்கள் எல்லாமே விற்கிறாங்க. பிளான்ட்டோட பாட்டு அதெல்லாம் உரங்கள்லாம் விற்கிறாங்க. அண்ட் அது பக்கத்துலேயே வந்து ஒருத்தர் வந்து செடிகள் வச்சுருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் போனதை விட இங்கே ரொம்ப கம்மியாக இருந்தது. அண்ட் இவர்கிட்ட எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு செடிகள் தான் இருந்தது. நாட்டு ரோஜா தான் இருந்தது. அதை பன்னீர் ரோஸ், நாட்டு ரோஸ், இது 2 மட்டும் தான் இவர்கிட்ட அதிகமாக இருந்தது. மீதி எதுவுமே இல்லை. நான் ரெகுலராக வாங்குகிற ஒருத்தர் வந்து இந்த டைம் கடை போடலை. ஸோ என்கிட்ட நாட்டு செடி அண்ட் பன்னீர் ரோஸே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 வச்சுருக்கேன். டார்க் பிங்க் அண்டு பேபி பிங்க், அதை விட லைட் பிங்க் எல்லாமே வச்சுருந்தேன். நான் கேட்ட ரோஸ் பிளான்ட்டு அவர்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் அவர்கிட்ட வாங்கலை. அப்படியே ஆப்போசிட்டில் வந்து இன்னொருத்தவங்க போட்டிருந்தாங்க. அவங்கக்கிட்ட போய் கேட்டால் அவங்க வச்சுருந்த பிளான்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய செடியாக இருந்தது. எல்லாமே வந்து உங்களுக்கு பூக்கள் மட்டும் எடுத்து இருக்குது. எதுவுமே வந்து துளிர்கள் இல்லை. அண்டு காம்புகளும் சரியாக இல்லை. எவ்வளோ சொன்னாங்கன்னு பார்த்திங்கன்னா 50 ரூபா தான் சொன்னாங்க. ஆனால் வந்து இந்த பிளான்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து உங்களுக்கு வராது. நீங்கள் இந்த பெங்களூர் ரோஸே வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ரீனிஷாக இருக்கணுங்க. கீழே போட்டிருக்க ஒட்டு காம்பு அப்படி இல்லை, ரொம்ப காஞ்சி இருக்குன்னா வாங்காதீங்க. பூக்களை பார்த்து தயவு செஞ்சு அட்ராக்ட் ஆகிடாதீங்க. ஏன்னா பூக்களை பார்த்தோன்னே நமக்கு ஆசை வரும். நம்ம வீட்டில் வாங்கி போய் வச்சாலும் இதே மாதிரி தான் பூக்கொண்டு. பட் வந்து அந்த மாதிரி வராது. ஸோ உஷாராக பார்த்து வாங்குங்க. அந்த பிளான்ட்டை எப்படி பார்த்து வாங்கணுன்றதை நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தவர்கிட்டே வந்துட்டேன். ஏன்னா எனக்கு எந்த ரோஸ் பிளான்ட்டுமே நம்ம 50 ரூபா கொடுத்து வாங்கினாலுமே அந்த பிளான்ட் வந்து வரணுங்க. காசு மேட்டர் இல்லைங்க, அந்த பிளான்ட் வரணும். சும்மா வாங்கி வைக்கிறது வந்து வேஸ்ட்டு. ஸோ இவர்கிட்ட நான் என்னென்ன பிளான்ட் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா சாமந்தி வாங்கினேன். சாமந்திலே வந்து இன்னொரு வெரைட்டி இருக்குங்க. அந்த சாமந்தி வாங்காதீங்க. இது வந்து நாட்டு சாமந்தி. இதை வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரான்ச்சஸ் வந்து நிறைய பூக்கள் பூக்கும். இது வந்து ஒரு கட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து மினிமம் 3லேருந்து ஒரு 6 வரைக்கும் இருந்ததுங்க. ஸோ நான் வந்து 3 கட்டு வாங்கினேன். 3மே 3 கலர். ஸோ ஒரு கட்டு வந்து 40 ரூபா சொன்னார். 3ஆக வாங்கிக்கோமா, உனக்கு 100 ரூபா பண்ணித்தரேன். ஸோ அது வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மல்லிச்செடி வேணுமான்னு கேட்டார். என்கிட்ட மல்லிச்செடி ஏகப்பட்டு இருக்குனால நான் மல்லிச்செடி வேணான்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சம்பங்கி வாங்கலான்னு பார்த்தா சம்பங்கியில் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேங்க. பட் இருக்குது இந்த கலர்ஸ்லாம். என்னென்ன கலர்ஸ் எனக்கு கொடுத்துருக்காருன்னா எல்லோ, பேபி பிங்க் அண்ட் ஒயிட் கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் எங்கள் வீட்டில் வளர்ந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயிட் சம்பங்கி தான் வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொடி சம்பங்கியும் வச்சுருக்கு. அது ஒரு மாதிரி க்ரீன் அண்ட் எல்லோஷ் கலரில் வரும். இந்த அங்கிள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 செடியுமே வச்சுருந்தாங்க. எல்லோ, பேபி பிங்க் அண்ட் ஒயிட். உங்களுக்கு வேணால் அந்த ஃபோட்டோஸை வந்து அட்டாச் பண்ணுறேன். நான் இருக்கான்னு சந்தேகத்தில் போய் நான் வீடியோ அண்டு கூகுளெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். இவர் ஏமாற்றிட்டாரோ அப்படின்னு பார்த்தேன். பட் வந்து நம்ம கலர்ஸ் வந்து சம்பங்கியில் நிறைய கலர்ஸ் இருக்குங்க. ஸோ அது பூத்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். இப்போ வீடியோவில் உங்களுக்கு பிக்சர் மட்டும் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ் சரி வந்துட்டோம் பன்னீர் ரோஸ் வாங்கிட்டு போகலாம், நாட்டு ரோஸ் வாங்கிட்டு போகலான்னு கேட்டேன். நாட்டு ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா டார்க் பிங்க்கு, லைட் பிங்க் அண்ட் ஒயிட் இருக்குன்னாங்க. ஸோ எனக்கு நாட்டு ரோஸில் ஒயிட் இருக்குமான்றதும் எனக்கு சந்தேகம் தான். ஸோ அவர் வந்து என்ன சொன்னாலும் 1 எடுத்தினா 40 ரூபாமா, 3 எடுத்தால் 100 ரூபானாங்க. இல்லை எனக்கு 1 கொடுங்க போதும், ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி நிறைய இருக்குனால 1 மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஸோ அது கூட வந்து மல்லி செடி என்ன பண்ணார், அவருக்கு வந்து ஃப்ரீயாக 1 கொடுத்தாருங்க. அதுக்கப்புறம் எனக்கு 2 கனகாமர செடி கேட்டேன். ஸோ அதையுமே கொடுத்தாரு. ஸோ ஃபைனலாக வந்து 250 ரூபா ஆச்சு. 250 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ட்டே எனக்கு கிடச்சிது. ஸோ அதுக்கு நடவு பண்ணுறதுக்கான வீடியோவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டைம் வந்து ப்ராடக்ட்லாம் நிறைய இல்லாதனால நான் ஒரே வீடியோலேயே வந்து போட்டுட்டேன். ரெயின் கோட்லாம் ரொம்ப சீப்பான ப்ரைஸில் வந்து பல்லாவர சந்தையில் விற்றுட்ருக்காங்க. ஸோ வேணுன்றவங்க இந்த டைமில் பல்லாவர சந்தையில் போய் வாங்கிக்கோங்க. ரொம்ப கம்மியாக விற்றுட்டு இருந்தாங்க. 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி தான் விற்றுட்டு இருந்தாங்க.
அண்டு இங்கே வந்து பெட்ஸும் இருக்குது. பெட்ஸுமே பார்த்திங்கன்னா எல்லா பெட்ஸுமே விற்பாங்க. பேர்ட்ஸ்லேருந்து டாகுலேருந்து அண்டு கோழி, சேவல், ஆடு எல்லாமே விற்பாங்க. வேணுன்றாங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டாக வந்து ஐடியா கிடைக்கும். அண்டு வந்து இந்த மாதிரி மண்பான ஐட்டம்ஸ்லாம் விற்றுருந்தாங்க. குழந்தைங்க விளையாடுற சாமான், ஃபேன்சி ஐட்டம்ஸு, மேட்டு, கிளாத்து எல்லாமே விற்றுருந்தாங்க. இன்கேஸ் நீங்கள் அங்கே போய்ட்டு டாப்பு அந்த மாதிரி சாரீஸ் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்க. யூஸ் பண்ண சாரீஸ், யூஸ் பண்ண டாப்ஸ்லாம் சில பேர் கொண்டு வந்து விற்கிறாங்க. ஸோ உஷாராக வாங்குங்க போய் பார்த்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய வந்து சாமி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நான் சிவன் வந்து வாங்கலான்னு பார்த்தா அது வந்து 150 ரூபா சொன்னாங்க. அவ்வளோ ரேட்லாம் வேண்டாம் அப்படி சொல்லி நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஆங்க்லெட் வாங்கலான்னு பார்த்தா ஆங்க்லெட்டுமே பார்த்திங்கன்னா 70 ருபீஸ் சொன்னாங்க. நான் இதுக்கு முன்னாடி வாங்கினதை விட இது வந்து ரேட் அதிகமானால ஸோ வாங்கலை. அண்டு இந்த பல்லாவர சந்தையில் நான் போனால் ரெகுலராக வாங்குகிற ஐட்டம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மளிகை சாமான் தாங்க. மளிகை சாமான் வந்து இவங்க கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், பேக்கெட் பண்ணி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தான். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வேணால் ஒரு டைம் நீங்கள் வாங்கி பாருங்கள். ஏலக்காய், இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதை தான் போட்டு எங்கள் வீட்டில் பிரியாணி, வெஜ் பிரியாணி எது செஞ்சாலும் அதான் பண்ணுவாங்க. அண்ட் ஏலக்காவோட இதுலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நெத்தாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நமக்கு தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. இந்த சம்பங்கி பார்த்திங்கன்னா ஒரு செடி வச்சாலே போதுங்க. கீழேருந்து நிறைய வந்து கிழங்குகள் வர ஆரம்பிக்கும். ஸோ 3 கலர் வாங்கிட்டு வந்தேன். அண்ட் இதான் 2 கனகாமரங்க, ஒரு மல்லி செடி வந்து மதுரை மல்லின்னு சொல்லி அவரே கொடுத்தாரு. ஸோ அதுக்கு தனியாக காசுலாம் வாங்கலை. ஸோ இவ்வளோ தாங்க நான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தது. இது எப்படி நடவு செய்யலான்றதை இந்த வீடியோட அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய மாடித்தோட்டம் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் வந்து உள்ளே போய் எல்லா வீடியோஸும் பாருங்கள். அப்கமிங்கில் இப்போ வாங்கிட்டு வந்த பிளான்ட்டோடைய நிலைமை எப்படி இருக்குது, இது என்ன க்ரோத்தில் இருக்குது, அதேமாதிரி அவர் சொன்ன மாதிரி அதே கலரில் பூக்குதா இல்லையான்றதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்ம சேனலை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நடவு செய்யறதுக்கு நான் நைட்டு தான், அதாவது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் தான் 6 o'clock தான் வந்தோம். ஸோ அதுக்கான பாட்டு எதுன்னு இருக்குன்னு பார்த்து அதுக்கான இதுலலாம் போய்ட்டு எல்லா பிளான்ட்டுமே வச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா ஒரு பாட்டில் வந்து ஒரு பிளான்ட் வந்து நடவு செஞ்சிங்கன்னா தான் அதுக்கு தேவையான எல்லா சத்துமே போகும். ஏன்னா நம்ம கொடுக்குற மேனுவலாக கொடுக்குற ஊட்டச்சத்து பொறுத்து தான் வச்சு தான் அதுங்க வந்து வளருங்க. ஸோ அதனால் ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு பாட் மாதிரி வைங்க. நான் சாமந்திக்கு மட்டும் ஒரு 2-3 வச்சுட்டேன். ஏன்னா சாமந்திக்கு வந்து வேறு அவ்வளோவா போகாதுங்க. அதுக்கு வந்து நான் தண்ணி கேன் 20 லிட்டர் தண்ணி கேனில் தான் வச்சுருக்கேன். அதுக்கு அவ்வளோ மண் தேவையில்லைனால தான் நான் வச்சுட்டேன். இப்போ கனகாமரம் பார்த்திங்கன்னா நார்மல் சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வளரக்கூடியதான். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக நான் பாட் மாற்றிடுவேன். ஸோ தற்சமயத்துக்கு நமக்கு பாட் எதுவுமே ரெடி பண்ணனால நான் அப்படியே வச்சுருக்கேன். நான் முன்னாடியே வந்து மண்புழு உரம்லாம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சனால இப்போ ஜஸ்ட் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மண்ணை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அதில் மட்டும் நான் நட்டு வச்சுட்டேங்க. நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போட்டால் மட்டும்தாங்க அது கொடுக்குற அந்த ரிசல்ட் வந்து நமக்கு அவ்வளோ ஹாப்பினஸை கொடுக்கும். ஸோ நம்ம இவ்வளோ போட்ட எஃபோர்ட் எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ நான் நட்ட மறுநாள், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் நான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோ. எவ்வளோ சூப்பராக வந்துட்டு சைட்லலாம் அந்த கணுக்கள் வர ஆரம்பிச்சு. சம்பங்கி செடி ஆல்ரெடி வந்து நான் செண்டு சம்பங்கி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதுவுமே எனக்கு நல்லா துளிர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ரோஜா மட்டும்தான் லைட்டாக வாட்டமாக இருந்ததுங்க. ஏன்னா அது வந்து நாட்டு ரோஜா பதியம் போட்டு தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும்தாங்க கொஞ்சம் டவுட்டு. மற்றபடி எல்லாமே சூப்பராக பிடிச்சிச்சு. இந்த சாமந்தி செடியை மட்டும் இந்த எலி வந்து நோண்டி விட்டுடுச்சுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் ஜீவா லைஃப் ஸ்டைல் vlog வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்கள். தேங்க்யூ.